怎么了？你看，这儿说我和你手拉手逛街。ஒண்ணுமே புரியலம்மா போர் அடிக்குதுமா டோரிமான் வெளியா டேய் ம் ம் இந்தா இதை போய் பாரு.我明明连你的手都没有碰。这儿说我和你 ரொம்ப 手拉手逛 தலைவலிக்குதே 街，他们造谣都不用付成本的。我明明连你的手都没有碰过。 அக்கா ரொம்ப தலைவலிக்குது ஒரு காஃபி மட்டும் போட்டு கொடுக்குறீங்களா? இங்கே பார், நானும் உன்ன மாதிரி இந்த வீட்டுக்கு வாக்கப்பட்டு வந்தவ தான். இந்த காஃபி போட்டு கொடுங்க, அதை எடுத்து கொடுங்க, இதை எடுத்து கொடுங்கலாம் என்கிட்ட வந்து கேட்காது. உனக்கு காஃபி வேணும்னா நீ போய் போட்டு குடி. அப்புறம் இந்த வேலைக்கு போகிற திமிரு அதிகாரத்தெல்லாம் வேற யாருக்கிட்டையாவது போய் காட்டிக்கோ. என்னக்கா ரொம்ப தலைவலிக்குது ஒரு காஃபி தானே கேட்டேன், அதுவும் ரெக்வஸ்ட்டாக தானே கேட்டேன், அதுக்கு நீங்கள் அதிகாரம் பண்ணுறேன் வேலைக்கு போகிற திமிரு காட்டுறேன்னு சொல்லி பேசுகிறீங்க. நான் என்னைக்காச்சும் உங்ககிட்ட அந்த மாதிரிலாம் பேசியிருக்கேனா? இந்தாம்மா காஃபி. அத்தை இந்தாடம்மா தலைவலிக்கு சொன்னல காஃபி எடுத்துக்குமா. தேங்க்ஸ் அத்தை. காயத்ரி காஃபி எடுத்துக்குமா. அத்தை நீங்கள் காஃபி குடிச்சிட்டிங்களா? நான் சாயங்காலம் குடிச்சிட்டேம்மா. பாட்டி எனக்கு ஸ்நாக்ஸ் வேணும். சரிப்பா வரேன். ஆமாம் பாட்டி வீட்டில் 2 மருமகள் இருக்கிறாங்க, நீங்கள் எல்லாம் நீங்களே செய்கிறீங்க. அதுவாப்பா அவங்களுக்கு ஏதாவது வேலை இருக்கும்பா. நான் பாட்டி சும்மா தானே இருக்கேன் வீட்டில். இந்த ஸ்நாக்ஸ் தர போய் சாப்பிடுங்க. தேங்க்ஸ் பாட்டி. அத்தை எங்கே போகிறீங்க? மார்க்கெட்டூரில் போயிட்டு வரேம்மா. சரி. தலைவலி மண்டையை போட்டு பொழக்குதே. டேய் எப்ப பார்த்தாலும் இந்த டோரிமான் குடிங்க. அத்தை தலை ரொம்ப வலிக்குது, கொஞ்சம் டீ போட்டு தரீங்களா? ஐயோ அக்கா வேற தலை வலிக்குதுன்னு டீ கேட்குறாங்க. அத்தை மார்க்கெட் போயிருக்காங்களே. சரி அக்கா இந்தாங்க. அத்தை கொடுத்து விட்டாங்களா? இல்லை அக்கா, நீங்கள் தலைவலிக்குதுன்னு டீ கேட்டீங்க, அத்தை மார்க்கெட் போயிட்டாங்க, அதனால தான் நானே போட்டு கொண்டு வந்தேன். நான் உங்ககிட்ட டீ கேட்கவே இல்லையே. அக்கா எனக்குன்னு கூட பிறந்தவங்க யாருமே இல்லை. நான் இந்த வீட்டுக்கு வந்த முதல் நாள்லேருந்தே உங்களை நான் என் அக்காவை தான் பார்க்குறேன். நீங்கள் என்ன ஓரகத்தியாக பார்க்காம உங்கள் தங்கச்சியாக பாருங்க. இந்தாங்க குடிங்க. குடிங்கக்கா. உக்கார். என்னக்கா டீ ஆறிட போகுது, குடிங்க. அது இருக்கட்டும். சாரி, அன்னைக்கு நான் அப்படி உங்ககிட்ட பேசியிருக்க கூடாது. நீயும் வேலைக்கு போகிற, அத்தையும் வீட்டில் இருக்க எல்லா வேலையும் செஞ்சிடுறாங்களா? நான் வீட்டில் சும்மா தானே இருக்கேன்ட்டு எல்லோரும் என் மேலே அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு எங்கே என் மேலே அதிகாரத்தை காட்டிடுவாங்களோன்னு தான் அன்றைக்கி நான் உங்ககிட்ட அப்படி நடந்துக்கிட்டேன். மனசில் எதுவும் வச்சுக்காத, மன்னிச்சிடு. ஐயோ அக்கா என்ன பெரிய வார்த்தைலாம் பேசிட்டு, நான் அப்படிலாம் எதுவும் நினைக்கல.
நீங்கள் எப்போவுமே என் அக்கா தான். ஏ அக்கா, உங்களுக்கு தலை வலிக்குதேன்னு சுக்குட்டி போட்டு கொண்டு வந்தேன். ஆறியே போயிடுச்சு. நான் போயிட்டு சூடு பண்ணி கொண்டு வரவா? வேண்டாம், இதுக்கப்புறம் இது தேவைப்படாது. அம்மா, இந்த 2 பேர்த்தையும் பார்க்கறது இல்லாமல் ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. ஒரு வீட்டில் நீ பெருசா நான் பெருசா முக்கியம் இல்லை. நம்ம இருக்கிற இடம் சந்தோஷமா இருக்கணும், அதுதான் முக்கியம். இனிமே இந்த வீடு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா? சரிங்க அத்தை.